இந்த நாள்ல ஒரு அதிசயத்தை எங்களுக்கு செய்து கொடுங்க ஆண்டவரே. எங்களை ஆதரித்து நடத்துவீராக ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் எங்களை கர்த்தர் தாம் தேற்றுவீராக. உடைய பிரசுரத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக ஆண்டவரே. தூர தேசத்திலிருந்து தூர இடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் தாம் எங்களை உயிர்ப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும், முதல் இந்த ஒரு சாட்சியை சொல்லிவிட்ட பிறகுதான் நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும். முதல் முறையா போறேன்னு சொன்னான். அந்த சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைக்கிறேன். அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை, அது ரொம்ப வல்லமை நிறைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தினுடைய பிரகாரமாய் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? பெண்மான்களை என்ன செய்யும்? ஈன பண்ணும். காதேஸ் வனாந்திரத்தை என்ன பண்ணும்? சொல்லுங்க, சும்மா இருக்க சொல்லணும். அதிர பண்ணும். அக்கினி ஜுவாலைகளை என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. நான் தான் முக்காவாசி சொல்லிட்டேன், சொல்லலாம் நீங்க. விளக்கும். ஆமென். இப்படி எல்லாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து ரொம்ப பிரம்மாண்டமாய் வசனங்கள் சொல்கிறது. ஆமென், அது உண்மைதான். ஆமென். இப்போ நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வாரம் ஆண்டவர் என்ன பேச போறாரு, இந்த வாரம் ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, இந்த வாரம் அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிடலாம்? இந்த வாரம் முழுவதும் ஓட்டிடலாம் அந்த சமாதானத்தோடு, அந்த மகிமையோடு, அந்த பிரசன்னத்தோடு. ஆமென். இந்த ஒரு எண்ணத்தோடு தான், இந்த ஒரு ஏக்கத்தோடு தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். வேற எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்துல அமரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது ரொம்ப விசேஷமானது தான். நான் எப்ப தேவனுடைய வார்த்தை விசேஷமானது என்று தெரிந்து கொண்டேன்னு சொன்னா, அந்த ஒரு சாட்சியை தான் உங்க மத்தியில பேச போகிறேன்னு. ஏன் சொன்னா, நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், நான் என்னதான் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில அப்படி இப்படின்னு பேசினாலும், எனக்கும் சில போராட்டங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தையை குறித்தான விசுவாசமானது குன்றி போயிருக்கிறது. எனக்கும் என்னுடைய விசுவாசமானது என்ன தளர்ந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப அந்த நேரங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை குறித்து அதிக விசுவாசத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது இல்ல. என்ன பண்ணுவேன்னா, சக ஊழியர்கள் இடத்துல, எனக்கு தெரிந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? புலம்புவேன். ஆனா இந்த சாட்சியை கேட்ட பிறகுதான், இல்ல தேவனுடைய வார்த்தையில அதிக வல்லமை இருக்கு. அந்த வல்லமையினால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். அந்த வல்லமையினால நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொள்ளலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டிவிடலாம், நம்முடைய எதிர்காலங்களை கட்டிவிடலாம் என்றெல்லாம் ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய தலைமை சபை சென்னையில இருக்கு. அந்த சென்னையில எங்களுடைய சபையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தாத்தா, அவர் பேர் நாங்க தாத்தா தாத்தா தான் சொல்லுவோம். இப்ப இல்ல, மரித்து போய் விட்டார் கர்த்தருக்குள்ளாக. அவர் ஒரு பிராமண தாத்தா, பிராமண குலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அதுல இருந்தா ரட்சிக்கப்பட்டார். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு சொன்னா, அவங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, கிறிஸ்டியன். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணணும்னு சொன்னா, அவர்கிட்ட போயிட்டு சொல்லும், நீங்க நிறைய புக்கு படிக்கிறீங்க, ரேக்கெல்லாம் புக்கா இருக்கு, எங்க பைபிள் ஒரு முறை படிக்கலாமே அப்படிலாம் சொல்லும். பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயருங்க? கேன் வாஷர்ஸ். நம்ம எல்லாருமே எப்பவுமே உலகத்தான் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் இயேசுவை பத்தியே பேசின்னு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றது, எப்ப பார்த்தாலும் என்ன ஜபம் பண்ணா சரியாயிடும் சொல்றது. இதேதான் நம்மளை குறித்து உலகத்தானுடைய எண்ணம். உண்மைதான். ஆமென். ஆனா இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கான்னு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு குழந்தை ஒரு 2 வருடம் 3 வருடம் பிறக்கல, 5 வருஷம் பிறக்கலன்னு சொன்னா, சக விசுவாசி போய் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ரட்சிக்கப்படாத அந்த மகள் இடத்துல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரிந்த ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கு, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்க இருக்காரு, ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், நீ அங்க போனா கண்டிப்பா உனக்கு குழந்தை வந்துடும். இப்படி சொல்ல பழகிட்டோமே தவிர, எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, எங்களுடைய பாஸ்டர் ஜெபம், எங்க விசுவாசிங்க ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்றதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்பெல்லாம் தெரிந்த ஏதாவது பிரச்சனைனா, அந்த அட்வொகேட்டை பாரு, எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டா நான் சொல்லி விடுறேன், இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல பாரு, நான் சொல்லி விடுறேன், அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்படி எல்லாம் சொல்ல பழகிட்டோம். ஆனா அந்நாட்கள்ல இருந்த விசுவாசிங்க எல்லாம் எந்த நபர் கிடைச்சாலும் போதும், எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லிடுவாங்க. ஆமென்.
அல்லேலூயா. சத்தமா சொல்லணும் அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசியா நீங்க எப்போ ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொன்னீங்க? தெரியாதவங்களுக்கு ஏசப்பா பத்தி, ஏசப்பாவுடைய அன்பை பத்தி போன வாரம் ஒரே ஒரு 7 நாட்கள்ல நீங்க சொன்னீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். சக நண்பருக்கு சொன்னீங்களா? இல்ல பிரயாணம் பண்ணும்போது பஸ்ல சொன்னமா? ஆமென். ஆனா அந்நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படிலாம் இல்ல, எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லிடணும் அப்படின்னு துடித்த விசுவாசிகள் எல்லாம் இருந்த நாட்கள். அல்லேலூயா. டாக்டரை பத்தி தெரியாது, வக்கீலை பத்தி தெரியாது, பெரிய நபர்கள் பற்றி தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்டர் தெரியும், சர்ச்சை தெரியும். பாஸ்டர் தெரியும், சர்ச்சை தெரியும். எது இருந்தாலும் எங்க பாஸ்டர் கிட்ட வந்துரு ஜெபம் பண்ணுவார், எது இருந்தாலும் எங்க சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, சரியாயிடும். இப்படியே சொல்லி பழகின ஒரு விசுவாசி தான் அந்த ஐயாவுடைய வீட்டுல வேலை செஞ்சிருந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஏதாவது ஹாஸ்பிடல்ல ரெஃபர் பண்ணி இருக்கிற மகளே திருந்து, மகளே ரட்சிக்கப்படு, உங்க பாஸ்டர் சொல்லு, உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஆமென். தடைப்பட்ட கர்ப்பம் எல்லாம் தேவன் திறக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நல்லா கவனிக்கலாம். அந்த மாதிரி அவர் இடத்துல போயிட்டு எத்தனையோ புக்கு படிக்கிறீங்க, இந்த பைபிள் படிங்களே, இந்த பைபிள் படிங்களே, இந்த பைபிள் படிங்களே அப்படின்னு சொல்லி நிறைய முறை சொல்லி இருக்கிறாங்க. அவர் என்ன பண்றதுன்னா கேட்கறதே இல்லை. அவர் நல்ல படித்த ஒரு ஸ்தோத்திரம் பண்டிதர். அது மாத்திரம் அதை விட அந்த சான்ஸ்கிரிட் பத்தியும் அந்த மந்திரங்கள் பத்தியெல்லாம் புத்தகங்களை எழுதினவர். அவர் எழுதினதுனால வேதாகமத்தை அவர் பெரிதாக பொருட்படுத்தவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தது, திடீரென்று அவருக்குள்ளாக ஏதோ ஒரு வேதனை வந்த போது அந்த நேரத்துல, ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு, நீங்க ஏன் நான் கொடுத்த அந்த பைபிள நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிக்க கூடாது, எங்க கடவுள் பேசுவார் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் இருந்த டென்ஷன்ல அந்த அம்மாவை திட்டிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டார். காலையில வேலை முடிச்சுட்டு அந்த அம்மா கத்தன உடனே போயிட்டாங்க. இவரை ஈச்சர்ல உட்கார்ந்து அப்படியே யோசித்து கொண்டு நேரம் ஒரு 3-4 மணி ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, இந்த மகள் சொன்னாலே ஒரு முறை இந்த பைபிள் எடுத்து படிச்சுதான் பார்க்கலாம், அப்படி என்னதான் இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் மைக்க பிடிச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவங்க டான்ஸ் ஆடுறதும், எங்க பைபிள் தான் உண்மையான பைபிள் சொல்றதுமான கதையெல்லாம் கேட்டுனே இருக்கிறோமே, ஒரு முறை படிச்சு பார்க்கலாமே. கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை படிச்சு பார்க்கலாமே, அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன பண்ணார்னா வேதாகமத்தை என்ன பண்ணார்னா திறந்தாராம். எப்படி திறந்தாரு? புதுசா பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் எப்படி பைபிள் திறப்பாங்க? இப்படி திறந்தாரு. ஆமென். பழைசா பைபிள் படிக்கிறவங்களும் அப்படிதான் திறக்கிறாங்க. அது அப்புறம் அல்லேலூயா டக்குன்னு திறந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வந்ததுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டாரு, இன்னைக்கு நாள் நல்லா முடியும் போல இருக்கு, வேற ஏதாவது செட் ஆகாத மாதிரி இருந்தா திருப்பி மூடி திறக்கிற வாழ்க்கை. இந்த மாதிரி 10 முறைலாம் மூடி திறந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் நாங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ன்றதுனால எங்க இப்ப கேலண்டர் கொடுக்குறீங்கல்ல, அந்த கேலண்டர்ல வசனம் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனம். அந்த போயிட்டு அந்த டேட் ஆண்ட போயிட்டு கையை வச்சிருவாங்க, கையை வச்சு வசனம், ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரகாரமா என்னை நீ நடத்தும். அவள்தான் ஜெபமும் வேதவாசமும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஓடுகிற விசுவாசிகள் மத்தியில இவர் ஒரு புது விசுவாசி இல்ல, புதிதாக பைபிளை திறக்கிறவர்ல டக்குன்னு திறந்த உடனே அவருடைய கண்களிலே ஒரு வசனம் தென்பட்டது. அது என்ன வசனம்னு சொன்னா, கவனிங்க, சேவல் கூவிற்று. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லணும். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்டுங்க, அக்காங்க, தங்கச்சிங்க, பிரதருங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. நிலத்தகராறு எதுவுமே இல்லை அவங்க கூட உங்களுக்கு. அதனால கை கொடுத்து சொல்லுங்க, அன்பை பாராட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ என்ன வசனம் வந்ததுங்க? சேவல் கூவிற்று அப்படின்னு படிச்சு முடிக்கிறாரு. அவருடைய வீட்டு வாசல் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு சேவல் என்ன பண்ணுச்சுன்னா கூவிச்சு. நடந்த சம்பவம், நான் அவரோடு இருந்திருக்கிறேன். அவரிடத்துல நான் இந்த சாட்சி அவர் தான் சொன்னார், எனக்கு கேட்டார், நான் கேட்டேன். என்னன்னா வெளியில இருந்த சேவல் டக்குனு கூவின உடனே, அடடா பச்ச உடனே நடக்குது, இதுதான்டா உண்மையான வேதம் சொல்லி அந்த வசனத்தின் நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் தான் அவர். அந்த வசனத்தின் நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அம்மா நல்லா கவனிங்க, பிரதர் நல்லா கவனிங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன் பிரச்சனைகளை மாற்றுவார், இயேசு உன் போராட்டங்களை மாற்றுவார், இயேசு உன் கண்ணீரை துடைப்பார் என்ற வசனம் அவரை ரட்சிக்கவில்லை. எந்த வசனம் ரட்சிச்சது?
சேவல் கூவிற்று என்ற வசனம் படிக்கும் போது தேம்பி தேம்பி அழுகுறோமா? இல்ல சேவல் கூவிற்று என்ற வசனம் படிக்கும் போது ஒரு அன்பு நமக்குள்ள இருந்து புறப்படுமா? இருக்கீங்களா பிரதர்? இருக்கீங்களா சிஸ்டர்ஸ்? இருக்கீங்களா? அந்த வசனம் ஏதாவது கிரியை செய்யும். உண்மையை சொல்லுங்க ஐயா. சேவல் கூவிட்டுன்னு படிச்ச உடனே நான் தேம்பி தேம்பி அழுத ஐயா. அன்னைக்கு நைட்டெல்லாம் அழுதுட்டு இருந்தேன் ஐயா. அன்னைக்கு பகலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பிக்கொண்டே இருந்தது ஐயா. அப்படிலாம் சொல்ல முடியுமா? நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம்? ஒரு பிரசன்ஸ், ஒரு லவ் எல்லாம் ஆண்டவர் மேல வரும். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஒரு 3 நாட்கள் மீட்டிங்காக போயிருந்த போது ரொம்ப ஜனம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரால் யாருக்கும் தனிப்பட்ட ரீதியா ஜெபிக்கவே முடியல. கொஞ்சம் ஜெபம் பண்ணதுக்கே அவருக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த நாள் மீட்டிங் இருக்கு. நைட் 2 மணி ஆயிடுச்சு. அப்ப போகும்போது காராண்ட போயிட்டு ஒரு நபர் ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்கயான்னு சொன்னார். ஜெபம் பண்ண உடனே அப்படியே டயர்ட்ல அவர் என்ன பண்ணா, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏசு உன்னை நேசிக்கிறார் மகனே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு போயிட்டார். வேற எதுவுமே செய்யல அவர், எதுவுமே செய்யல. அடுத்த நாள் மீட்டிங் ஈவினிங் 6 மணிக்கு தான். சரிங்களா? அடுத்த நாள் மீட்டிங் ஈவினிங் 6 மணிக்கு தான். அவர் எங்க கையை வச்சு ஜெபம் பண்ணாரோ அங்கேயே அடுத்த நாள் மீட்டிங் 6 மணி வரைக்கும் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்த தேவ மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தையினுடைய வல்லமை அந்த மாதிரி. ஆமென். ஆனா சேவல் கூவிட்டு என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குதான்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், யதார்த்தமா பேசுவோம். இல்ல, ஆனா நான் சொல்றேன், அந்த சாட்சியை கேட்ட பிறகு இந்த பைபிள்ல இருக்கிற இதோ அதோ அப்படியா என்ற வார்த்தைகளுக்கும் தேவ வல்லமை இருக்குது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அந்த சாட்சி தான் என்னை இந்த வேதாகமத்தை முழுமையாய் விசுவாசிக்க வைத்தது. எது பேசினாலும் இதுல வல்லமை இருக்குப்பா, எப்படி பேசினாலும் இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. கண்டிப்பா என் வாழ்க்கையை மாற்றும், கண்டிப்பா என் வாழ்க்கை என்ன பண்ணும், மாற்றும். அப்படிப்பட்ட வல்லமை தான் இந்த வேதாகமத்துல இருக்குது. பார்த்து பார்த்து ஆண்டவர் நமக்காக எழுதி இருக்கிறார் இந்த வேதாகமத்தை. ஆமென். தேவையில்லாத காரியத்தை எல்லாம் என்ன பண்ணாரு, கட் பண்ணி பார்த்து பார்த்து நம்மளுக்காக எழுதி கொடுத்திருக்கார் இந்த வேதாகமத்தை. ஆமென். அப்படிப்பட்ட வேதாகமத்துல சேவல் கூவிற்று என்ற வார்த்தை கூட வல்லமை நிறைந்ததா இருந்து ஒருவரை ரட்சிக்க கூடும் என்றால் இதுல இருந்து உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, அர்த்தமில்லாத சேவல் கூவிட்டு என்ற வார்த்தையே ஒரு காரியத்தை செய்துன்னு சொன்னா அர்த்தமுள்ள சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளோ பலப்படுத்தும், எவ்வளோ கட்டும், எவ்வளோ காரியத்தை வாய்க்க செய்யும். ஆமென், அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உங்கள் மத்தியில கொடுப்பதில் அதிக சந்தோஷம். எடுத்து திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்க போறோம். அந்த அதிகாரத்துல ஸ்தோத்திரம். யாராவது உதவி செய்யலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதாவது சீஷர்கள் ஒன்றாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து 40 நாட்கள் அவருடைய தரிசனத்தை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான ஊழியத்தை செய்யறாங்க. எங்கு போனாலும் அற்புதம், எங்கு போனாலும் ரட்சிப்பு, திரளான ரட்சிப்பு அப்போஸ்தலர் மூலியமாய் பேதுருவின் மூலியமாய் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அந்த நேரத்தில் இவங்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது ராஜா என்ன பண்றாரு சொன்னா ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாரு, முதல் ரத்த சாட்சியை உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கொலை செய்யறாங்க? யாக்கோபை என்ன பண்றாங்களா? அவர் ஒரு பெரிய பிஷப். எல்லாரும் நினைப்போம் பேதுரு தான் வந்து 11 சீஷர்கள் மத்தியில பெரிய சீஷன் சொல்லிட்டு, இல்ல, எல்லாரை காட்டிலும் முதிர்ந்தவன் வந்து யாக்கோபு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சீஷனை என்ன பண்றாருன்னு சொன்னா ஏரோது ராஜா கொலை செய்யறாரு. யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இப்ப நானும் மோசஸ் அண்ணனும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்னா. ஆமென். ஒரே இடத்துல ஊழியம் செய்யறோம்.
ஒரே உபதேசத்துல ஊழியம் செய்யறோம். திடீர்னு எனக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பி திடீர்னு எங்க 2 பேருக்குள்ள யாரையோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். இருக்கீங்களா? மீதி இருக்கிற நபர் ஊழியம் செய்வாரா? கேள்வி. உயிரோடு இருக்கிற நபர் என்ன பண்ணுவாரா? செய்வாரா தொடர்ந்து? இன்கேஸ் நான் உயிரோடு இருந்தேனா நான் செய்ய மாட்டேன். என்ன சொல்லுவேன் கவனிங்க. ரொம்ப போராட்டமா இருக்கு, கொஞ்சம் நிதானமா செய்யலாம், மறைமுகமா செய்யலாம், அண்டர் கிரவுண்ட்ல செய்யலாம், கதவெல்லாம் அடைச்சி செய்யலாம். இப்ப அப்படிதானே பேசின்னு இருக்கோம். ஆமென். அங்க அடிக்கிறாங்க, இங்க அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேசுறாங்க, விட மாட்டேன்றாங்க. அதனால என்ன பண்ணலாம்? ஆன்லைன்லயே போயிடலாம், இல்லனா சபைக்குள்ளவே வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா அல்லேலூயா கரங்களை தட்டி. தூங்கவே முடியாது. சரியா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இவன் என்ன பண்றான்னு சொன்னா, என்னோடு அந்த நாட்களிலே தோளோடு தோள் நின்று ஊழியம் செய்தவன் அல்லவா, இவனை கொன்று விட்டார்களே, அதனால நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், இல்லனா என்னையும் கொன்னுட்டாங்கன்னா மற்ற சீஷர்கள்லாம் பயந்து போயிடுவாங்க, எல்லா விசுவாசிகளும் தத்தளிச்சிருவாங்க, அப்படிலாம் யோசிக்கல. நான் போனா இன்னொரு பேதுருவை எழுப்ப கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் ஊழியத்தை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஊழியம் செய்ததால ஏன் நான் தைரியமா அவன் தொடர்ந்து ஊழியம் செய்தான் நான் சொல்றேன்னா, இன்கேஸ் இந்த மரணம் நடந்த உடனே பேதுரு அமைதி ஆயிட்டு இருந்தாருன்னு சொன்னா, ஏதாவது பேதுருவை பிடித்திருக்க மாட்டான், வேற யாரையாவது பிடித்திருப்பான். ஊழியம் செய்யறவங்கள உடனே பேதுருவை பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் பேதுரு என்ன பண்ணல? பயப்படல. எல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயந்துடுறோம். வீட்டாண்ட எலுமிச்சம் பழம் வந்து உருள்னாவே பயப்படுறோம் நம்ம. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ரொம்ப தாராளமா பேசலாம் போல இருக்கு. டக்கு டக்குன்னு வார்த்தை வருது. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்து தயங்கி எல்லாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். உறவுகளின் மத்தியிலே நான் கிறிஸ்தவன், நான் ஊழியத்தை செய்கிறேன், இல்லைன்னா நான் என் சபைக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் தயங்குறோம் சில நேரங்கள்ல. ஆமென். நான் கர்த்தருக்காக பேதுரு என்ன பண்ணலன்னு சொன்னா, தன் கூட இருந்த தோளோடு தோள் நின்ற ஊழியன் மரித்த போன போது கூட அவன் நிறுத்தவே இல்லை, ஊழியம் செய்து கொண்டே இருந்தான். அதனால்தான் ஏரோது என்ன பண்றான்னா, 2வது ஆளா பேதுருவை பிடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கொடுத்த நேரம் சீக்கிரமா போயின்னு இருக்கு, அதனால சீக்கிரம் என் கூட வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சிட்ட உடனே இந்த டைம்ல கொன்னா கரெக்டா இருக்காது. பிளான் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு கரெக்டான டைம்ல கொல்லலாம். என்ன பண்றாருங்க? சாகடிக்க இவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சீஷனை சாகடிக்க என்ன பண்றாரு? ஏரோது ஒரு பிளான் பண்றாரு. எந்த பிளானும் என்ன ஆகாது? சொல்லுங்க, எந்த பிளானும் என்ன ஆகாது? வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா என்னுடைய தேவன் எனக்காக ஒரு பிளானை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிசாசும் எந்த மனிதரும் உனக்கு விரோதமாய் எந்த பிளான் செய்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல்னு சொல்லுங்க, அவைகள் கேன்சல் ஆக்கப்படும். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உன்னதமானது. ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசம் பேதுருவுக்குள்ள அதிகமா இருந்தது. ஏரோது வாழை என்ன எதுவுமே பண்ண முடியாது, கர்த்தர் அனுமதிக்கிற வரைக்கும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? இங்க கூடி இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? எந்த மனிதனுடைய அதிகாரம் என் மேல என்ன பண்ணாதுங்க, உயர்த்தப்படவே மாட்டாது, கர்த்தர் அனுமதித்தால் தான். ஏனென்றால் நான் அவருடைய உள்ளங்கையில இருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னுடைய பெயரை என்ன பண்ணிருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவர் அவர். வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா, லாசர் என்ன ஆயிட்டாருங்க? செத்து போயிட்டார், மரித்து போயிட்ட உடனே அந்த செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்பி செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டு இன்னும் கொஞ்சம் தாமதமா என்ன பண்றாரு? ஆண்டவர் கிளம்புறாரு. கிளம்பிட்ட உடனே அந்த ஊருக்குள்ள வரார். ஊருக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குது? 2 பேர் ஓடி வராங்க, சகோதரிகள் ஓடி வராங்க. ஓடி வந்து இயேசுனுடைய பாதத்தை பிடித்து என்ன பண்றாங்க? அழுவுறாங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துதான் என் தம்பியை உயிரோட காப்பாத்திட்டு இருப்பீங்களே,
நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் தம்பி உயிரோடு இருந்திருப்பானே, ஏன் ஆண்டவரே லேட்டா வந்தீங்கன்னு சொல்லி அழுவும் போது, நான் ஆண்டவர், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அதிகாரம் நிறைந்தவன் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சேர்ந்து என்ன பண்ணாருங்களா? என்ன பண்ணாரு? அவரும் கண்ணீர் விட்டாரா? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சம்பவம். நீ கண்ணீர் விடும்போது அவரும் அதை உணர்கிறவராய் இருக்கிறார். நீ கஷ்டப்படும் போது அதை அவர் உணர்கிறவராய் இருக்கிறார். இல்ல நான் ஒரு பெரிய தேவன், நான் வல்லமை மிக்கவர், நான்லாம் அப்படி இருக்கக்கூடாது, நான்லாம் அப்படி இருக்கக்கூடாதுலாம் இல்லை. நம்மை போல் அந்த இடத்துல மாறிக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்படி நேசிக்கிற தேவனை தான் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். அப்படி உன்னை நேசிக்கிற தேவனை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. சோ என்னதான் பிசாசானவன் உன் நிமித்தம் உன் மேலே உனக்கு எதிராக ஒரு திட்டத்தை போட்டிருந்தாலும், ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது உன்னதமான திட்டம். அந்த திட்டத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? குலைக்கவே முடியாது, கெடுக்கவே முடியாது. அதை கண்டிப்பாய் உன்னை கொண்டு செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்படி ஒரு பிளான் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு டைம் வரட்டும், ஒரு நாள் வரட்டும், எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து கொண்டாடுற மாதிரி பேதுருவை என்ன பண்ணலாம்? கடா வெட்டுற மாதிரி என்ன பண்ணிடலாம்? பேதுருவை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் 5வது வசனம். நல்லா கவனிக்கலாம். இந்த இடத்துல பேதுரு சிறைச்சாலையில மாட்டிக்கினாரு, யாக்கோபு செத்து போயிட்டாரு, பேதுரு சிறைச்சாலையில மாட்டிக்கினாரு. சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க? சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? பிரதர்ஸ், சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? சிஸ்டர்ஸ், சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? கொஞ்சம் நல்லா ஜெபம், நல்லா படிங்களா அந்த வசனத்தை, திரும்பவும் படிங்களா. சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்களா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களா? கையை கொடுத்து சொல்லணும். எப்ப சொல்ல? நீ கை கொடுக்குறப்ப ஒருவேளை தூக்கத்துல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இதுவும் ஒரு ஊழியம் தான், சரியா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறதுக்காக ஒரு ஊழியம் செய்ய. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு மாட்டிக்கொண்ட உடனே சபையார் என்ன பண்ணாங்களா? திரும்பவும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்களா? ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்களா? வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களா சொல்லுங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களா? சொல்லுங்க. ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்களா சொல்லுங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களா சொல்லுங்க, என்ன பண்ணாங்களா? எல்லா சோசியல் மீடியாவிலும் நான் பூந்து விளையாட வேண்டவங்களா சொல்லுங்க, ஊக்கத்தோடு சபையார் என்ன பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாதையா, நான் சின்ன போன் யூஸ் பண்றேன். போன் பேசுறவங்க எல்லாம் சொல்லுங்க, கால் பண்ண தெரியும்ல, நம்பர் போட்டு கால் பண்ண தெரியும்ல, அவங்க எல்லாம் சொல்லுங்க ஊக்கத்தோடு. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு புரியலன்னா பரவாயில்ல, கேளுங்க, நான் சொல்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு. ஏன்னா அப்ப இருக்கிற விசுவாசிங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, பாஸ்டர் மாட்டிக்கிட்டான்னா ஜெபம் பண்ண கத்துக்கினாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் இருக்கிற விசுவாசிங்க, அவர் மாட்டிப்பாரு நினைச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? போன போட்டு சக விசுவாசிங்க, உனக்கு தெரியுமா? நான் பேர் நினைச்சேன்பா, நான் எத்தனையோ போன சொன்னேன், அவர் கேட்கவே இல்லை. வாட்ஸ்அப்ல ஸ்டேடி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறது, யூ நோ பாஸ்டர் அரெஸ்டட். ஐயா, அப்படி இல்ல விசுவாசிங்க. பாஸ்டர் திடீர்னு பலவீனப்பட்டுட்டாரு, பாஸ்டர் திடீர்னு விழுந்து போயிட்டாரு, பாஸ்டர் திடீர்னு கஷ்டப்படுறாரு, பாஸ்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா போன் பண்ணி விசுவாசிங்களுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிறது இல்ல. அந்த நாட்கள்ல என்ன பண்ணாங்களா? இப்ப சொல்லுங்க, மனசாட்சி குத்தப்பட்டவங்களா சொல்லுங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களா? பேதுரு மாட்டிக்கிட்டான்ற ஒண்ணு, நான் அப்பயே அமைதியா இருங்க, இப்பதான் ஒரு டெத் ஆகிருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா பார்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் காரியெல்லாம் அடங்கட்டும் அப்படிலாம் நான் சொன்னேன். இவர் கேட்காம என்ன பண்ணிட்டாரு? இஷ்டத்துக்கு பண்ணிட்டாரு, போய் மாட்டிக்கினாரு. நெக்ஸ்ட் இவர் தான். இப்படி எல்லாம் பேசிக்கின்னு இல்லையா அம்மா, இப்படி எல்லாம் பேசிக்கின்னு இல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி
நம்பிக்கையோடு ஜெபம் பண்ற விசுவாசியா நீ இருக்கிறியா? ஐயா, என் பாஸ்டர் பலவீனப்பட்டிருக்காரு, என் பாஸ்டர் கஷ்டத்துல இருக்கிறார், என் பாஸ்டர் குடும்பத்துல கஷ்டம் இருக்குது, பலவீனத்தோடு இருக்குது, இல்லைன்னு சொன்னா பிள்ளைங்க விஷயத்துல பலவீனமா இருக்குது, கஷ்டமா இருக்கு. ஜெபம் பண்றியா? இல்ல புரண்டு பேசிட்டு இருக்கிறியா? ஊக்கத்தோடு அவருக்காக போராடுறியா? அந்த குடும்பத்துக்காக போராடுறியா? அந்த குடும்பத்துக்காக கர்த்தரை நோக்கி பாக்குறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்குறீங்கன்னு சொன்னா நீங்களே தேவனுக்கு முன்பாக பாக்கியவான்களா இருக்கிறீங்க, பாக்கியவதிகளா இருக்கிறீங்க. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ லேட்டஸ்டான ஒரு அசுத்தாவி வந்து சபைகளின் நடுவில் சுத்தி கொண்டு இருக்கிறது. லேட்டஸ்டான அசுத்தாவி. எப்படிப்பட்ட அசுத்தாவின்னு சொன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விசுவாசி சொல்லுது, எங்க பாஸ்டர் என்னமா மெசேஜ் கொடுக்குறாரு, சூப்பரா மெசேஜ் கொடுக்குறாரு, நல்லா மெசேஜ் கொடுக்குறாரு. ஏன்னா அப்பெல்லாம் மெசேஜ் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், இப்படிலாம் மெசேஜ் கொடுக்குறப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, சக விசுவாசிங்க கிட்ட எங்க பாஸ்டர் சூப்பரா பேசுவார். திடீர்னு பாஸ்டருக்கு வந்து கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு ஒரு 2-3 வாரங்கள் கொஞ்சம் திருந்து மாத்திக்கோ, கர்த்தர் பார்க்கிறாரு, இதெல்லாம் செஞ்சா சாபம், இதெல்லாம் சரி பண்ணிக்கோ, பரலோகத்தின் வழி அடைக்குது, இப்படிலாம் கொடுத்தா என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் மெசேஜ் சரியே இல்லை. அல்லேலூயா. இதே மெயின் லைன் சர்ச்சஸா இருந்தா நோட்டீஸ் எழுதி போட்டு பாஸ்டர் மாத்திடுவாங்க. இங்க மாத்த முடியாதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்க போயிடுறாங்க? ஐயா, பாவத்தை மாத்திக்க மெசேஜ் கொடுத்தா பாவத்தை மாத்திக்க மாட்டோம், சர்ச்சை வேணா மாத்தி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ வசனத்தின் பிரகாரமா 5ஆம் வசனத்துல மாட்டிக்கிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச உடனே சபையெல்லாம் உடனே நியாயம் விசாரிக்கல, ஏன் காரணம்னு கேட்கல. ஒருவேளை தப்பு இவர் பக்கம் இருக்க அவர் பக்கம் இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசின்னு இல்ல, உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரை போடு, எல்லா சபையை வர சொல்லு, கூடி உட்காரு, ஜெபம் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பா பேதுருவை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீங்களும் தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஜெபத்திற்கு பெரிய வல்லமை இருக்கிறது. உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, தேசத்தை அசைக்கத்தக்கதான வல்லமை நிறைந்தது. கரங்களை தட்டி கருணாவை மயப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறையா, ஒன்னும் மாற மாட்டேங்குது, ஒன்னும் சரியாக மாட்டேங்குது, ஒன்னும் வந்து நடக்கிற மாதிரியே தெரியல, ஒன்னும் கொடுக்கிற மாதிரியே தெரியல, ஒன்னும் வந்து கிடைக்கிற மாதிரியே தெரியல. பரவாயில்ல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஆமென், அல்லேலூயா. உன் ஜெபத்தின் பிரதிபலன் கண்டிப்பாய் நீ பார்ப்பாய். ஆமென். உன்னை தவிர வேற யாரும் பார்க்க விட மாட்டார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தான் வந்து சேரும், உன்னுடைய பிரதிபலங்கள் உனக்கு தான் வந்து சேரும். ஆமென், அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். கரங்களை தட்டி கருணாவை மயப்படுத்தலாமா? இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா என்ன பாருங்களேன். ஏன்னு சொன்னா, நம்மள என்ன பண்ணிடுவான்னு சொன்னா, சில நேரத்தில் பிசாசு வந்து இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும் அது வார்த்தை, அவன் வந்து நம்மளை டிஸ்ட்ராய் எல்லாம் பண்ண முடியாது, அவனுக்கு அவ்வளோ வல்லமெல்லாம் கிடையாது, ஆனா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். ஆமென். அவன் என்ன பண்ணிடுவான், எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா, 7வது வசனம் படித்தோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை படிப்பீங்க. படிச்ச உடனே அடடா ரொம்ப நல்லா இருக்கு, 8வது வசனம் என்ன இருக்குது, தூதன் அவனை நோக்கி, அடடா அந்த வசனமும் நல்லா இருக்கு, அப்படியே கீழே படிச்சுன்னு போயிட்டு பைபிளே படிச்சுருப்பீங்க, வசனம் கேட்க மாட்டீங்க. நான் இங்கிருந்து கத்துறது என்ன பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் இங்கிருந்து கத்த வைக்கிறதே உங்களுக்காக தான். ஆமென், அல்லேலூயா. சோ அந்த வசனம் படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் என்ன கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை படிக்கலனா கூட பரவாயில்ல, அந்த ஒரு அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல கூட போய் வாசிங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில என்ன வந்ததா, வெளிச்சம் என்ன வந்ததா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான் சொன்னா, நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எங்க நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், சேவகர்களின் நடுவிலே சங்கிலிகளோடு என்ன பண்ணி கொண்டிருந்தான், நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில அவர் தூங்குறார். ஆமென்.
போகுதுங்க, சாகடிக்க போறாங்க. எப்படி சாகடிக்க போறாங்க வேற தெரியல. வேற சித்திரவதை பண்ணி சாவடிப்பானுங்களா, இல்லைன்னா எப்படி சாகடிக்க போறானுங்கன்னு தெரியல. இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமான நிலைமையில என்ன பண்றாரோ, அதுவும் எந்த சூழ்நிலையில தூங்குறாரா? சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கான். பக்கத்துல யார் நிக்கிறாங்களா? சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, என்னப்பா எப்படி இருக்கிற, ஓகே சாப்பிட்டியா இன்னைக்கு, அப்படியா பேசின்னு இருப்பானுங்க. அவனுங்க முறைத்து கொண்டிருப்பாங்க, ரொம்ப டென்ஷனா பார்த்து கொண்டிருப்பான். இவர்கள் மத்தியில இவன் என்ன பண்றானா? நல்லா தூங்குறானா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரொம்ப அதிகமான போராட்டங்கள், அதிகமான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கும் போது தயவு செய்து சொல்றேன், அமைதியா இருங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அதிக போராட்டம், அதிக பிரச்சனையும் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஆமென். இததான் பேதுரு இந்த இடத்துல அமைதியா தூங்குறாரு. அல்லேலூயா. தேவையில்லாததை யோசிக்க வைக்கும், தேவையில்லாததை சொல்ல வைக்கும், கர்த்தரை என்ன பண்ண வைக்கும், ஒருவேளை சபிக்க வைக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன் வேற. ஆமென். என்ன பண்ணாரா? மறுதலித்து சபிக்கவும் என்ன பண்ணாரா? அவரை தொடங்கினாரா? அதனால என்ன பண்றா? மறுபடியும் அதை தப்ப நான் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஏன்னு சொன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என் ஜீவன் முடிஞ்சு போச்சு, என் ஊழியம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் வேற ஏதாவது யோசித்தேன்னு சொன்னா தப்பா யோசிப்பேன். ஏன் ஆண்டவரே உங்களுக்காக அப்படி செஞ்சல, என்னை பழி வாங்கறதுக்காக செய்யறீங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விலாம் என் சிந்தைக்கு வந்துடும் தெரிஞ்சே என்ன பண்றா? அமைதியா தூங்குறான். யோசித்து பாருங்களேன். நீங்க பதட்டமா இருக்கும்போது பாருங்களேன், உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது பாருங்களேன், உங்களால உங்க விசுவாசத்தை என்ன பண்ணவே முடியாது, மேல கொண்டு வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்துப்பார் என்ற ஒரு நடை போடுவது என்பது கஷ்டமாவே இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தானுக்கு தெரியுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணாத, வாக்கு கொடுக்காத. ரொம்ப சோகமா இருக்கும்போது என்ன பண்ணாத, கொடுத்த வாக்கு என்ன பண்ணாத, திரும்ப எடுக்காத அப்படிலாம் சொல்றான். ஆனா நல்ல பேதுரு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்துல தப்பா யோசிக்கும் என் சிந்தை. ஏன்னா மாம்சம் தானே எனக்குள்ளவும் இருக்குது. அதனால என்ன பண்ணிடணும், எதையும் யோசிக்காம அமைதியா இருக்கும். ஏதாவது முடிவு எடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறியா? ஏதாவது புதிய காரியத்தை துவங்கணும்னு யோசிக்கிறியா? இல்லைன்னு சொன்னா நிறைய பிரச்சனையா இருக்கு, இதை விட்டுட்டு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறியா? இந்த முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு அமைதியா தேவ சமூகத்துல இருங்க. உங்களை பார்த்தா சொல்ற மகளே, மகனை உன்னை பார்த்து தான் சொல்றேன், பிரதர் உன்னை பார்த்து தான் சொல்றேன், சிஸ்டர் உன்னை பார்த்து தான் சொல்றேன், கொஞ்சம் தேவ சமூகத்தில் அமைதியா இருங்க. இதுதான் பேதுரு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென். ஏன்னு சொன்னா அந்த முடிவு கண்டிப்பா ஒரு தப்பான இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த முடிவு தப்பான சூழ்நிலைக்கு கொண்டு போய்விடும். அந்த முடிவு தப்பு அப்படின்றதை உணர வைக்க கூட டைம் இல்லாதபடியான ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த பேதுரு செய்றார், அமைதியா தூங்குறார். ஆமென். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு, அங்க வந்து நிக்கிறாரு. நின்ற உடனே என்ன பிரகாசிக்குது? வெளிச்சம் பிரகாசிக்குது. ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஒரு ரூம்ல தூங்கின்னு இருப்போம். தூங்கில இருக்கும்போது திடீர்னு வந்து இருட்டான ரூம்ல தூங்கி திடீர்னு யாரா லைட் போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? என்னுடைய பெரிய பொண்ணு இருக்கா, அவளை இவ வந்திருக்கிறா, அவ பேர் ஓசன்னா. அவளுக்கு என்ன ஒரு 3.5 வயசு இருக்கு, அவ்வளவுதான். நான் வந்து திடீர்னு நைட்டில் 3 மணிக்கு ஜபத்துக்காக எழுந்துக்கிறப்போ என்ன பண்ணுவேன்னா ரூம்ல லைட் போடுவேன். டியூப் லைட் போட்ட உடனே நல்ல தூக்கத்தில் இருப்பா. டக்குன்னு இப்படி கையை வச்சு திரும்பி படுப்பா. டக்குன்னு கையை வச்சு திரும்பி படுப்பா. அப்போ வெளிச்சம் அப்படின்னு ஒரு ரூம்ல திடீர்னு வந்தா நம்மளே கூட என்ன பண்ணுவோம், தூங்கி இருப்போம். திடீர்னு லைட் போட்டா என்ன பண்ணுவோம்? நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது சொல்லுவேன், ஏன்னா லைட் ஆஃப் பண்றியா இல்லைன்னா நான் வந்து அந்த மாதிரிலாம் பேசுவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆனா இந்த இடத்துல ரூம்ல என்ன வருதுங்களாங்க? வெளிச்சமே வருதா. சாருக்கு என்ன தெரியலையா? சாருக்கு என்ன தெரியலையா? பிரதருக்கு என்ன தெரியலீங்களா? பாஸ்டருக்கு என்ன தெரியலீங்களா? அப்போஸ்தலருக்கு என்ன தெரியலீங்களா? ஆண்டவர் வந்ததே தெரியலீங்களா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரூமுக்குள்ள வந்திருக்காருன்னே தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு சோர்வு, அவ்வளவு சோர்வு, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம். அமைதியா இருக்கான், எதையுமே யோசிக்காம அப்படியே அமைதியா தேவ சமூகத்துல முடிந்தது அப்படின்ற சூழ்நிலையில தான் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் கிருபையுள்ளவராய் அவனுடைய சங்கிலிகளை எல்லாம் அறுக்கப்படும்படியாய் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ ஒருவேளை என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிற சூழ்நிலை இருக்கிறன்னு சொன்னா பரவாயில்ல, ஆண்டவர் வந்தது கூட உனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, கிருபை உள்ளவர் உன்னை தொட வல்லவராய் இருக்கிறார், உன்னை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார், மறுபடியும் உன்னை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல பாத்தீங்க சொன்னா, வந்துட்டேன் இவன் கவனிக்காம இருக்கிறான், தூங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போல, என்ன பண்றாருங்க, தட்டுறாரு, தட்டி எழுப்புறாரு. பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்களேன், ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர். இப்ப எழுந்துக்கிட்டோம் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஜெபிக்கவே முடியல பிரதர், அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் கிருபை உள்ளவர். இந்த நாள்ல உங்களை தட்டி கொண்டிருக்கிறார், உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சங்கிலிகள் ஆகிய போராட்டங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது, உங்கள் சங்கிலிகள் ஆகிய கடன்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது, உங்கள் சங்கிலிகள் ஆகிய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது. ஐயா பேதுருவை சந்தித்த கர்த்தர் உன்னையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் தைரியமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவன் அமைதியா இருந்ததுக்கு காரணம் டிப்ரெஷன், அவன் அமைதியா இருந்ததுக்கு காரணம் போராட்டம் அப்படின்னு சொன்னா அடுத்த வசனம் தெளிவா இருக்கும். தூதன் அவனை நோக்கி, உன் என்ன பண்ணுங்க, உன் என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா, உன் அறையை பெல்ட்டை என்ன பண்ணு, கட்டு, அப்புறம் உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். அந்தபடியே செய்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை அந்த மகிமைப்படுத்தலாமா? ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட சொல்றாரா தூதன்? பெல்ட் போட சொல்றாரா? அதுக்கப்புறம் என்ன போட சொல்றாரா? செருப்பை போட சொல்றாரா? அதுக்கப்புறம் என்ன போட சொல்றாரா? Dress போட சொல்றாரா? ஏமா ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? Dress போடணும். அதுக்கப்புறம் என்ன போடணும்? பெல்ட் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்லிப்பர்ஸ் போடணும். இதுதான் நம்ம வழக்கம் பிரதர், இதுதான வழக்கம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவராகிய தூதன் சொல்கிறார், என்ன சொல்றாருங்க? அறையை கட்டிக்கொள். அறைன்னா என்னதுங்க? சாட்சி, சத்தியம் என்னும் சாட்சி. அல்லேலூயா. நீ நினைக்கிறியா பேதுருவே உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, என் சாட்சி முடிஞ்சு போச்சு, என் ஊழியம் சத்தியம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறா? இல்ல இல்ல பேதுருவே, நான் மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவன். உன் வாழ்க்கையில புதிய திட்டங்களை வைத்திருக்கிற, புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற, நீ முடிந்தது என்று நினைத்ததை திரும்பவும் புதிதாய் ஆரம்பிக்க வல்லமை உள்ள தேவன் நான். எடுத்து உன் அறையை கட்டிக்கொள், உன் அறையை கட்டிக்கொள். ஆமென். ஊழியம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறியா? பாதரட்சையை போட்டுக்கொள். நீ நினைக்கிற ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற, அவள் தான் நாளைக்கு செத்து போயிடுவோம், நாளைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், யோவான் போன இடத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறியா? சுவிசேஷம் வேண்டும், சுவிசேஷம் வேண்டும். பாதரட்சையை தொடுத்துக்கொள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. டிப்ரெஷன்ல போனதுனால அபிஷேகம் இழந்து போயிட்டேன், டிப்ரெஷன்ல போனதுனால என்னென்னமோ யோசித்ததுனால அபிஷேகம்லாம் இழந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? வஸ்திரம் என்னும் அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில பேச விரும்புகிற காரியம், நீ முடிந்தது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் புதிதாக துவங்க வைக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் முடிந்தது, ஊழியம் முடிந்தது, இல்லை என்று சொன்னா அபிஷேகம் முடிந்தது, இல்லை என்றால் என் சாட்சி முடிந்தது என்று எதையெல்லாம் நீ முடிந்தது முடிந்தது என்று சொல்கிறாயோ, கர்த்தர் புதிய சாப்டரை எழுத ஆரம்பிச்சிட்டாரு, புதிய காரியத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாரு, புதிய ஆசீர்வாதங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதே பேதுருவை பார்த்து சொன்ன தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எழுந்த அறையை கட்டிக்கொள், பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை போட்டுக்கொள், புதிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன் தான் உன்னை அழைக்கிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? என்கிட்ட எல்லாம் ஆண்டவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா?
என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏதாவது சொல்ல மாட்டாரா, என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஒரு புதிய வீடோ இல்லை ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரமாட்டாரா என்று யோசித்து கொண்டு இருக்கிற மகளே, புதிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உண்மையில் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ளாமே. ஐயா போதும் ஐயா இந்த ஊழியம், போதும் ஐயா இந்த குடும்பம், போதும் ஐயா இந்த வேலை, போதும் ஐயா போதும் ஐயான்னு சொல்ற காரியத்தை நிறுத்து, புதிய காரியத்தை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார், புதிய ஜெப அபிஷேகத்தை தருவார். ஆமென். புதிய வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த புதிய காரியங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில் எல்லாரும், ஆண்டவரே நான் இழந்து போனதை போல் யோசிக்கிற காரியங்கள், முடிந்து போனதை போல் யோசிக்கிற காரியங்கள், இல்லை என்று அமைதியாய் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், சூழ்நிலையில் மத்தியிலே தூங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள், நீர் வந்ததையும் தெரியாதபடி ஆண்டவரே கலைப்பில் இருக்கிற காரியங்கள், இதன் மத்தியிலே எனக்கு புதிய காரியத்தை செய்யும்படியாக என்னோடு பேசுங்கப்பா ஆண்டவரே. புதிய காரியத்தை என்னோடு ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக செய்யுங்க, எனக்காக செய்யுங்க, என்னுடைய ஊழியத்துல செய்யுங்க, என் குடும்பத்துல செய்யுங்க ஆண்டவரே. இதோ பாதரட்சைகளை நான் துளைத்து போய்விட்டேன் ஆண்டவரே. என் வஸ்திரம் எங்கு விழுந்தது என்று தெரியாதபடி இருக்கிறேன். என் அறையை நான் கைட்டி வைத்து விட்டேன். எல்லாவற்றையும் திரும்ப தள்ள வல்லமையுள்ள தேவனே, ஒரு விஷயம் என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக, ஒரு விஷயம் என்னோடு பேசுவீராக, ஒரு விஷயம் எனக்கு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கம்மா. எல்லா வாய்களை திறந்து பிரதர்ஸ் வாய்களை திறங்க, சிஸ்டர்ஸ் வாய்களை திறங்க. இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. எப்படி அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவ தூதன் வந்திருந்தானோ அதே போல் உன் பக்கத்துல தேவ தூதன் இருக்கிறான். உன்னுடைய வீட்டிற்குள்ளாக தேவ தூதன் வந்திருக்கிறான். அவர் தட்டி எழுப்பும் போதே எழுந்துக்கொள், விழித்துக்கொள். அவர் தட்டும் போதே விழித்துக்கொள். சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு விழும். Hallelujah, 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 hallelujah. Oh, ribadara la bashagadara la baribada baralaba. Kababa baba baba baribada barala bashagadara la ba. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.